Hello guys, welcome to CodeNet Masters. Previous videosல நம்ம வந்து move zeros and remove duplicates from sorted array problem சால்வ் பண்ணோம் using two pointer approach. அந்த வீடியோ பார்க்கலனா வீடியோ டேக் பண்ணுறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா டூ பாயிண்டர் அதில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், என்ன அது என்ன மாதிரி டெக்னிக் அப்படின்றதெல்லாம் பேசிக்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்டர்வியூ கொஷின் தான். அண்ட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஆல்சோ the basic question, and everyone should know this how to approach and how to do it in better way. And இதுவும் one of the interview preparation questionல இதுவும் யூஸ்ஃபுல்லான ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ப்ராப்ளம்ஸ் என்னன்னா சிம்பிள். அரேல ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அண்ட் இன் பிளேஸ், முக்கியமாக இன் பிளேஸ் ரிவர்ஸ் தான் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இந்த சென்ஸ் நியூ அரே க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. இருக்கிற அரேலேயே நம்ம வந்து மாற்றி மாற்றி, அதாவது இன் பிளேஸ்லேயே வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம டூ பாயிண்டர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து இதில் லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் அண்ட் ரைட் வந்து எண்ட் இண்டெக்ஸாக இருக்க போகுது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நமக்கு ஃபுல்லாக தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட பாயிண்டர்ஸ் எல்லாமே நம்மளை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு 0, ஃபஸ்ட் இண்டெக்ஸ், அண்ட் எண்ட் ரைட் ஈக்குவல் டு நம்மளோட அரேயோட சைஸ் எஸ் டாட் லென்த் மைனஸ் 1. நமக்கு பில்டின் ஃபங்க்ஷனே இருக்குது. ஸோ அதனால் எஸ் டாட் லென்த் மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு லூப்பில் போட்டுடணும். லூப்பில் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லெட்டராக, ஒவ்வொரு லெட்டராக எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். if left is less than right. ஒரு டெம்பரரி வேரியபிள் எடுத்துக்கலாம். டெம்பரரி வேரியபிளை நம்ம வந்து ஒரு கேரக்டராக ஸ்டோர் பண்ணிடுவோம். அந்த ஸ்டோர் பண்ண கேரக்டர் நம்ம வந்து ஆக்சுவல் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். திஸ் இஸ் அ யூஸிங் த்ரீ வேரியபிள் அப்ரோச். ஸோ எஸ் ஆஃப் லெஃப்ட், அண்ட் இப்போ எஸ் ஆஃப் லெஃப்ட் காலியாக இருக்கும், அதாவது லெஃப்ட் பிளேஸ் வந்து காலியாக இருக்கும். ஸோ லெஃப்டில் வந்து இப்போ ரைட் பிளேஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஸோ ஈஸி. அண்ட் இப்போ ரைட் காலியாக இருக்கும். ஸோ ரைட்டில் வந்து டெம்ப். ஸோ இதெல்லாமே ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பாயிண்டர்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணணும். லெஃப்ட் வந்து முன்னாடி மூவ் பண்ணணும், அண்ட் ரைட் வந்து பின்னாடி மூவ் பண்ணணும். எப்போவுமே நம்ம டூ பாயிண்டர்ஸ் அப்ரோச்சில் ஃபஸ்ட் பாயிண்டர் வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணணும், அண்ட் செகண்ட் லாஸ்ட் பாயிண்டர், லாஸ்ட்டாக நம்ம என்ன பாயிண்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஃப்ரண்ட்டில் பாயிண்ட் பண்ணணும். ஸோ தட் நமக்கு வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் வந்து வராது. ஸோ இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து அரே வந்து இந்த மாதிரி நமக்கு ரிவர்ஸில் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ வந்து மேனுவலாக நம்ம பண்ணி பார்ப்போம். அரேல நமக்கு இப்போ என்னெல்லாம் இருக்குது, ஹெச் இ எல்எல்ஓ இருக்கா. ஸோ இது வந்து இப்போது லெஃப்ட் வந்து ஹெச் பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் ரைட் வந்து ஓ பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் வேரியபிளில் நான் வந்து இங்கே
லாஸ்ட் வேல்யூ, அதாவது தேர்ட் வேரியபிளை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ ப்ளேஸ் பண்ணுவோமா. ஸோ இங்கே வந்து ஹெச் இருக்கும். இது வந்து ஐட்ரேஷன் 1. இது வந்து ஐட்ரேஷன் 0. ஏன்னா நம்ம வந்து 0லேருந்து தான் எடுத்திருக்கோம். அண்ட் ஐட்ரேஷன் 0ல் நமக்கு டெம்பரரி வேல்யூவில் ஹெச் இருக்கும். அண்ட் லெஃப்டில் வந்து நமக்கு ஓ போட்டிருப்போம். அண்ட் ரைட்டில் வந்து இந்த டெம்ப் வேல்யூவை நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ எனக்கு அரே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓ இ எல் எல் ஹெச். ஓகே, இப்படி வந்து நான் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா நான் என்னோட லெஃப்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். லெஃப்ட் ஈக்குவல் டு 1 அண்ட் ரைட் ஈக்குவல் டு, ஆல்ரெடி இங்கே ரைட் வந்து எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, 5 letters, ஸோ 4. ஸோ ரைட் வந்து எனக்கு மைனஸ் மைனஸ் ஆகி 3 ஆகிடும். திரும்ப இப்போ லெஃப்ட் வந்து எனக்கு இ பாயிண்ட் பண்ணியிருக்கும் அண்ட் ரைட் வந்து எனக்கு எல் பாயிண்ட் பண்ணியிருக்கும். இட்டரேஷன் 1ல் திரும்ப டெம்ப் ஈக்குவல் டு எனக்கு இ. ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு எல் அண்ட் ரைட் ஈக்குவல் டு இ. எனக்கு அரே எப்படி இருக்கும், ஓ எல் எல் இ அண்ட் ஹெச். ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிட்டோம். பட் ஓகே, லெஃப்ட் வந்து நான் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு லெஃப்ட் 2ல் இருக்கும் அண்ட் ரைட்டுமே எனக்கு 2ல் தான் இருக்கும். இப்போ இந்த கண்டிஷனுக்கு வரும். லூப்பில் லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே லெஃப்ட் அண்ட் ரைட் எனக்கு ரெண்டுமே 2வாக இருக்குது. 2வாக இருக்கும்போது இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகிட்டு இந்த அரேயில் இருக்கிற வேல்யூ எனக்கு வந்து ரிட்டன் ஆகும். ஸோ திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே நமக்கு ரன் ஆகிருக்கு. அண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா ஓகே, எல்லா டெஸ்ட் கேஸ், ஹிடன் டெஸ்ட் கேஸுமே எல்லாமே நமக்கு ஃபுல்லாக பாஸ் ஆகிருக்கு. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் டிஎஸ்ஏ அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கோடிங் ப்ராப்ளம்ஸ். அண்ட் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் பேசிக்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளமோடு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஸ்டே டியூன்ட்.